இந்த வகையில மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும்? மார்கழி அதுவும் திங்கக்கிழமையில பிறக்குது. ஸோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இந்த வருஷம் திங்கக்கிழமை வரதால அன்றைய தினத்தை மக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வது. விரதம் இருந்து காலையில வெள்ளனா எழுந்திருச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தெரு பெருக்கி வாசலை பெருக்கி கோலமிட்டு இந்த பாசுரம் படிக்கும் பொழுது இந்த மாதிரி தன்மை. ஸோ இந்த முதல் நாள்ல ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதம். ஒன்று நம்மக்கிட்டேயும் கிடைக்கும், இல்லை அவங்க பண்ணுறது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தத்ர நிலைகள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போறாம செய்வினை தீவினைகள் யந்திரம் வச்சு ஒவ்வொரு நாளும் நித்தபடி சீரடி சாய்பாபாயோட திருப்பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான். ஒரு மட்ட தேங்காய் எந்திரத்தோடயே பூஜை பண்ண தேங்காய் 100 சார். எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். இல்லை எனக்கு ஐஸ்வர்யமா தேங்காய் வேணும், லக்ஷ்மி தேங்காய் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதே மட்ட தேங்காய் லக்ஷ்மி தேங்காவா செவ்விளநீல பண்ணது நம்ம கிட்ட 250 ரூபாயிலும் இருக்கு, 150 ரூபாயிலும் இருக்கு. வீட்டு பூஜை ரூம்ல இருந்து போய் வைக்கிறது. அதாவது வீட்டு பூஜை ரூம், அதுக்கப்புறம் பணம் முடங்குற இடம். வீட்டு பூஜை ரூம், பணம் முடங்குற இடம். சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிமுகமே தேவையில்லாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். சிருஷ்டி ஒளியில ரொம்ப பிரபலம். சிருஷ்டி ஒளினாலே சாய் பாலாஜி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் புதுதா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. தினம் ஒவ்வொரு தகவல், அந்த பூஜாரம் டிப்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நல்ல பயனுள்ள டிப்ஸா கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில மார்கழி முதல் நாள் என்ன பண்ணணும்? மார்கழி அதுவும் திங்கக்கிழமையில பிறக்குது. ஸோ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இந்த வருஷம் திங்கக்கிழமை வரதால அன்றைய தினத்தை மக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில் சித்தர் முறையில் மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளின்ற பேரில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி சிறர் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வேணா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு போய் நான் இந்த இடத்துல அவங்க சொல்கிற விஷயத்த நான் வாங்கி என் வீட்டில் நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்திட்டேன், என் கஷ்டம் போச்சுன்னு நம்பிக்கையோட வந்தாங்கன்னா நிச்சயமா மாற்றத்தை பெற முடியும். நீங்க அது நிறைய பேர் பார்த்துக்கோ, நிறைய பேர் நம்ம போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில மார்கழி 1ஆம் நாள், அதுவும் நீங்க சொன்ன மாதிரி திங்கக்கிழமையில வருது. மார்கழி மாதத்துல யாரு அவதரித்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் அவதரித்தார். எப்பன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அமாவாசை தினத்துல. இந்த மார்கழி மாதத்துல மனிதனா அவதாரம் எடுத்தாலும் இறைவனோட ஐக்கியமாகலாம் அப்படின்னு யார் காட்டினான்னு கேட்டீங்கன்னா ஆண்டாள் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆண்டாள் மனித அவதாரமா இருக்கும் பொழுது அந்த பெருமாளோட தீவிர பக்தனான அவரோட பொண்ணா பிறக்கிறாங்க. ஸோ பெருமாளையே கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. கடவுளை கல்யாணம் பண்ண முடியுமாடா குழந்தை, பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழியில விரதம் இருந்து காலையில வெள்ளனா எழுந்திருச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தெரு பெருக்கி வாசலை பெருக்கி கோலமிட்டு இந்த பாசுரம் படிக்கும் பொழுது அந்த பெருமாளோட அனுகிரகம் முழுமையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டாள் சூடினமால தான் பெருமாளை போடுவாங்க, அந்த மாதிரி தன்மை. ஸோ இந்த முதல் நாளில் ஒருத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதம். ஒன்று நம்மக்கிட்டேயும் கிடைக்கும், இல்லை அவங்க பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா சிருஷ்டி ஒளி எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே நம்மளே கொடுக்குறோம்னு சொல்லலை. ஸோ இது உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க, இல்லை நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா சில மூலிகைகள்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணி பண்ணணும், சிலதுக்கெல்லாம் மந்திரம் கரெக்டாக சொல்லணும். இப்போ நான் சொல்லக்கூடியது அந்த மார்கழி 1ஆம் தேதி ஒரு மட்டை தேங்காய், முழு மட்டை தேங்காவை வாங்கிட்டு வரணும். அந்த மட்டை தேங்காய் வாங்கிட்டு அந்த மட்டை தேங்காவை ஒரு ஆரஞ்சு நிற வஸ்திரத்திலயோ இல்ல சிகப்பு நிற வஸ்திரத்திலயோ வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அது கிளாத் நல்லா கட்டி தொங்க விடுற அளவுக்கு கட்டிட்டு வீட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டி, ஏற்கனவே நம்ம சிருஷ்டி ஒளியில நிறைய பேர் குலதெய்வ தீபம் வாங்கியிருப்பாங்க, குலதெய்வ ஆயில் வாங்கியிருப்பாங்க, குலதெய்வ பெட்டி வாங்கியிருப்பாங்க, குலதெய்வ தேங்காய் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல விளக்கு போடலாம். இல்ல எனக்கு அந்த மாதிரி நான் இதுவரையும் வாங்கினதே கிடையாதுங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த தூப தீபம் காட்டின அந்த தேங்காவை வீட்டுக்கு வெளியில மாற்றலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் நாள் அப்போ அந்த தேங்காவை
வந்து பாத்தீங்கன்னா புது தேங்காவா மட்டை தேங்காய் கட்டி பழைய தேங்காவை ஓடக்கூடிய ஆத்துலயோ குளத்திலேயோ தண்ணீர்லயோ போடணும். இல்லைன்னா யார் கால் படாத ஒரு ஒதுக்குப்புறமா, கால் படாத இடமே கிடையாது ஓப்பனா சொல்லணும்னா, ஸோ ஓடுற தண்ணியில போடுறதா பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தத்ர நிலைகள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போறாம செய்வினை தீவினைகள் போகும். இப்போ நம்ம சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இதே மட்டை தேங்காயில கந்திஷ்டி யந்திரம் வச்சு ஒவ்வொரு நாளும் நித்தபடி சீரடி சாய்பாபாயோட திருப்பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி நாங்க கொடுக்குறோம். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான். ஒரு மட்டை தேங்காய் எந்திரத்தோடயே பூஜை பண்ண தேங்காய், பூஜை பண்ண தேங்காய் 100 ரூபாய் வருது. அதையும் நம்ம வாங்கி இப்ப நீங்க சொல்ற மெத்தட்ல வாயில்புறத்துல கட்டிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் ஆர்டர் பண்ணா அழகா நம்மளும் அனுப்பலாம். வித் கொரியர் சார்ஜோட வரப்போகுது. அரௌண்ட் தமிழ்நாடுன்னும் போது 50 ரூபா தான் கொரியர் சார்ஜ். ஸோ பெங்களூரு மற்ற ஸ்டேட்டுன்னும் போது 100 ரூபாய் வரப்போகுது. அப்ப 200 ரூபாய் நம்ம செலவு பண்ணும்போது ஏற்கனவே பூஜை பண்ண பொருள் அழகா வச்சு வீட்டுல வச்சு ஒரு நைட் வைக்கணும், அடுத்த நாள் காலைல கட்ட போறோம். ஸோ ஒவ்வொரு மாசம் பண்ண மாற்றம் வரும். இதனால வருமான குறைபாடு சரியாகும், கண்டிஷ்டி சரியாகும், நோய்வாய்ப்படுறது சரியாகும். வீட்டுல இருக்கிற நெகட்டிவ், எதனால வீட்டு பூஜையில எடுத்துட்டு போய் வைக்க சொல்றோம்னா அங்க இருக்கிற நெகட்டிவ்ஸ் ஃபுல்லா அந்த இதாங்க உள்வாங்கிக்கும். அதுக்கு அடுத்தது எந்த சூழ்நிலையும் அந்த நெகட்டிவ் வந்து வராது. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பழகினவங்களை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. உயிரினங்கள் எந்த உயிரினமா இருந்தாலும் ஈஸியா ஒரு பேரட் வளர்த்தா கூட அவர் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அவரை இது பண்ணும். அதே போலதான் இந்த மட்டை தேங்காய்ன்றது, இந்த மட்டை தேங்காயில வந்து எந்த மாதிரி நெகட்டிவா இருந்தாலும் அப்படியே பிடிச்சி வச்சுக்கும், வெளியே விடாது. அதனாலதான் ஓடக்கூடிய இதுல போடுவாங்க. ஸோ இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெரிய யாகங்கள் பண்ணும்பொழுது யாக குண்டு, என்னோட குருலாம் என்ன பண்ணுவாருன்னா யாக குண்டத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுவாரு. எங்க குரு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாக குண்டத்துல போடுவாங்க. ஸோ அது வந்து பொதுவா இருக்கிறதுனால அது பண்ணலாம். ஆனா நம்ம எல்லாம் அதுக்குன்னு தேடி போய் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றது. இப்ப நியர்பைல இருக்கவங்க அது பண்ண முடியும், நியர்பைல இல்லாதவங்க ஓடக்கூடிய தண்ணியில, இப்ப நம்ம கொடுக்குற தேங்காய் வந்து ஓடக்கூடிய தண்ணியில இப்ப நீங்களே பண்றீங்கன்னா ஒரு மட்டை தேங்காய் வாங்கி அதை ஒரு ஆரஞ்சு கலர் நல்ல கிளாத்ல வச்சு பூஜை பண்ணி கட்டிடணும். அடுத்த மாசம் அதே மாதிரி பண்ணும். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ மந்திரத்தை சொல்லணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ணணும். இது உங்களால பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நீங்க பண்ணுங்க, தவறில்லை. இல்ல சார் எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இல்ல எனக்கு ஐஸ்வர்யமா தேங்காய் வேணும், லக்ஷ்மி தேங்காய் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதே மட்டை தேங்காய் லக்ஷ்மி தேங்காவா செவ்விளநீல பண்ணது நம்ம கிட்ட 250 ரூபாயிலும் இருக்கு, 150 ரூபாயிலும் இருக்கு. வீட்டு பூஜை ரூம்ல எடுத்து போய் வைக்கிறது, அதாவது வீட்டு பூஜை ரூம், அதுக்கப்புறம் பணம் முடங்குற இடம், வீட்டு பூஜை ரூம் பணம் முடங்குற இடம். ஸோ இப்போ நமக்கு இந்த தேங்காய் வந்து லைஃப் லாங் வச்சுக்கலாம். இந்த லக்ஷ்மி தேங்காய்ன்றது லைஃப் லாங். இந்த மட்டை தேங்காய்ன்றது ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்றது. நம்மளோட பாபா கோவில்ல நித்தபடி பாபாவோட காலாண்டியே இருக்கும், அந்த திருப்பாத்திலே இருக்கும். ஏன்னா பாபா வாழுங்காலம் பொழுதுல இந்த மட்டை தேங்காவை பாபாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மட்டை தேங்காய் வந்து ஆஞ்சநேயருக்கு கட்டக்கூடிய வழக்கம் இருக்கு இன்னைக்கும். ஒரு வேண்டுதல் வச்சு ஆஞ்சநேயர் கிட்ட இந்த மட்டை தேங்காய் கட்டிட்டோம்னா எப்பேற்பட்ட வேண்டுதலாக தான் உடனே நடந்துடும். ஸோ நான் முதலே சொன்னேன், இந்த மார்கழி மாதத்துல ஆஞ்சநேயர் உதித்துமானாரு. அதே போல இந்த மார்கழியில விரதம் இருந்து அந்த பெருமாளோட பாசுரம் படிச்சு பெருமாளை அடைஞ்சவங்க தான் ஆண்டாள். ஸோ அந்த மாதிரி நம்ம காலையில எழுந்து நம்ம வீடு வெளியில சுத்தம் பண்ணி கோலம் போட்டு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலர் போடுவாங்க. இப்பெல்லாம் நிறைய கோலங்கள் கலர் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. நான்லாம் சின்ன வயசுல இப்ப எங்க அம்மா எழுந்தும் போது கூட சேர்ந்து கலர் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த நினைவுகள்லாம் இப்போ வருது. ஸோ அந்த மாதிரி அந்த கலர் போடுறது அது பண்ணி கொட்டும். அந்த நேரத்துல போட காலைல பார்க்கும்போது என் கோலம் நல்லா இருக்கு, உன் கோலம் நல்லா இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு போட்டி வேற இருக்கும், யார் பெரிய கோலம் போடுறாங்க. நான் சொல்ல ஆமா இத்தனை புள்ளி வச்சு இவ்வளவு பெரிய கோலம். ஏன்னா 4 மணிக்கு எழுந்தோன்னு சொன்னா காலைல 8 மணி வரையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். சில குனிஞ்சு முதுகெல்லாம் பிடிச்சிக்கும், அந்த அளவுல இருக்கும். அந்த பவுடர் ஒவ்வொரு கலர் எடுத்துட்டு அதை கோலமாவை கூட கலந்து போடுறது கஷ்டமா. ஸோ அந்த மாதிரி வெளியில கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டை தேங்காய் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் தேதியில மாற்றும் பொழுது நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பா 2 விஷயங்கள் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னாலும் செவ்வழி தேங்காய் நம்ம கிட்டேயே இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருஷ்டி தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா நீங்களே மாதம் இதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க நம்ம கிட்ட சாய் பாபா பாதத்துல வச்சு எந்திரத்தோட கொடுக்கக்கூடிய மட்டை தேங்காயும் ஆரஞ்சு கலர் துணியோடயே இருக்கு. அதை அப்படியே வாங்கி நீங்க வாயில் புறத்துலையும் கட்டிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான தகவல், நன்றி.